உலகக்கல்வி உலகக்கல்வி என்று எவ்வளவோ அவர்கள் பேசினாலும் கூட இறுதியிலே மார்க்க கல்வி வைத்துதான் இவ்வுலகிலும் மறுவுலகில் நாம் வெற்றி பெற முடியும். உலக கல்வி வைத்து நீ உலகிலே எவ்வளவோ சம்பாதித்துக்கொள், ஆனால் மறு உலக வாழ்க்கையிலே மார்க்க கல்வி வைத்தால் சம்பாதிக்க முடியும் என்று ஆழமான கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக வேண்டி அப்சானா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அகிலம் படைத்தவனை அகம் குளிர்ந்து போற்றுகிறேன். குர்ஆன் எனும் மொழியை எம் கையில் தந்தாய், ஈமான் எனும் உறுதியை எம் நெஞ்சில் தந்தாய். அறிவின் சிகரமாம் மன்னல் நபி புகழ்ந்து அவர்களின் மீது ஸலவாத் கோடி புகழ்ந்து மண்ணின் கல்வி மண்ணோடு மடிந்து போகும், விண்ணின் மார்க்க கல்வியே என்றும் நிலைக்கும். யா அல்லாஹ், என் நாவில் தெளிவை தந்துவிடு, மார்க்கத்தின் மேன்மையை சபையில் உணர்த்திவிடு. இப்பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை எத்தி வைத்தவளாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, இதுவரையே பேசிய எதிரணியினர் உலக கல்விதான் உயர்வு என்ற அறிவியல் வானத்தில் கனவில் பறந்து கொண்டிருக்கின்றார்கள். கனவு ஒரு நாள் கலந்துவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் நடுவர் அவர்களே. உலக கல்வி என்பது ஒரு வேகமாக இயக்கக்கூடிய காரோ அல்லது விமானத்தை போன்றது. ஆனால் மார்க்க கல்வி என்பது அந்த காரை ஓட்டும் டிரைவர் போன்றது. டிரைவர் ஒழுக்கம் சரியாக இல்லை என்றால் கார் எவ்வளவு வேகமாக சென்றாலும் அது பள்ளத்தில் தான் விழும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று எத்தனையோ விஞ்ஞானிகள் அணிகுண்டை கண்டுபிடித்தார்கள், அது உலக கல்விதான். ஆனால் அதை ஜப்பானின் ஹிரோஷிமா மீது போட்டு லட்சக்கணக்கான உயிர்களை கொன்றார்களே, அங்கே அவர்களுக்கு தேவைப்பட்டது உலக கல்வி அல்ல, உயிரை கொல்லாதே என்று சொல்லும் மார்க்க கல்வி. நடுவர் அவர்களே, எதிரணியினர் பொருளாதாரத்தை பற்றி பேசினார்கள். இன்று உலக கல்வி ஒரு வியாபாரம் ஆகிவிட்டது. கோடிகளில் பணம் இருந்தால்தான் ஒருவன் டாக்டர் ஆக முடியும் என்ற நிலை. ஆனால் மார்க்க கல்வி அப்படியா? திண்ணையில் அமர்ந்து ஓதக்கூடிய ஏழைக்கும் கோடீஸ்வரனுக்கும் இங்கே கல்வி சமம். அரபுக்கும் அரபு அல்லாதவர்க்கும் பாகுபாடு இல்லை என்று சமத்துவத்தை போதிக்கும் மார்க்க கல்வி இருக்கும் இடத்தில்தான் உண்மையான நீதி நிலைக்கும். நடுவர் அவர்களே, எதிரணியினர் பேச்சு சென்றார்கள். சவுதி அரேபியாவின் பசுமையை பற்றி பேசினார்கள். நான் கேட்கிறேன், அந்த பசுமையை ரசிக்க அந்நாட்டில் அமைதி இருக்கிறதே, அது எதனால் வந்தது? உலக கல்வியால் வந்த சட்டங்களாலோ அல்லது காவல் படையாலோ அல்ல. தவறு செய்தால் இறைவனிடம் பதில் சொல்ல வேண்டும் இந்த மார்க்க கல்வியின் தாக்கத்தால் வந்த இரையச்சம். இன்று உலகிலே குற்றங்கள் மிக குறைந்த நாடாக சவுதி அரேபியா திகழ்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்களின் நவீன அறிவியல் அல்ல, அவர்களின் தூய்மையான மார்க்க சட்டங்கள் தான் என்பதை உலகம் அறிந்த உண்மை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு முன்னால் பேசிவிட்டு சென்ற என்னுடைய தோழி குறிப்பிட்டு காட்டினார், வாட்ஸ்அப் குழுவால் மக்கள் இணைந்தார்கள் என்று நான் கேட்கிறேன். அந்த வாட்ஸ்அப் குழுவில் நாளை சுப்பு தொழுகைக்கு ஜமாத்திற்கு வாருங்கள் என்று சொல்லிக் கொடுப்பது உலக கல்வியா அல்லது மார்க்க கல்வியா? கருவி எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல செய்தியை பகிர வேண்டும் என்ற எண்ணத்தை விதைப்பது மார்க்க கல்விதான். அதே வாட்ஸ்அப் இன்று எத்தனையோ குடும்பங்களை பிரிப்பதற்கும் தேவையற்ற பாவங்கள் பரவுவதற்கும் காரணமாக இருக்கிறதே என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நடுவர் அவர்கள், முன்பு ஒரு காலத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் காலையில் சின்னதாக ஒரு சண்டை ஏற்பட்டால் அந்த ஆண்மகன் காலையில் வேலைக்கு சென்று மாலை வீடு திரும்புவதற்குள் அந்த சண்டை சமாதானமாக மாறிவிட்ட காலம். தொல்லைபேசி இல்லாத அந்த காலகட்டம், தொலைபேசி என்ற தொல்லைபேசியை கையில் வைத்துக் கொண்டு அந்த சண்டையை எந்த அளவுக்கு பெரிதாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெரிதாக்கி இருவருக்கு இடையில் இருந்த சண்டையை இரு குடும்பங்களுக்கு மத்தியிலும் இரு ஊர்களுக்கு உண்டான பெரிய பிரச்சனையாக மாற்றி அவ்விருவருக்கு பிரச்சனையை உண்டாக்குவதுதான் இந்த அறிவியல் என்பது நிதர்சனமாக உண்மை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடுவர்களே, நவீன கால கல்வி முக்கியம் அல்ல, அதை இயக்கும் மனிதனின் ஈமான் தான் முக்கியம். உலக கல்வி ஒருவனுக்கு கருவியை கொடுக்கிறது, ஆனால் மார்க்க கல்விதான் அந்த கருவியை நல்ல முறையில் பயன்படுத்தும் ஒழுக்கத்தை கொடுக்கிறது. உலக கல்வி இந்த மண்ணோடு முடிந்துவிடும். நீங்கள் வாங்கிய பட்டங்களும் பதவிகளும் உங்கள் கஃப்ரு வரை வராது. ஆனால் நம் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கும் தாய் தந்தையை மதிக்கும் பண்பும்
இறைவனை அஞ்சும் குணமும் தான் நாம் மரணித்த பிறகும் நமக்காக துவா செய்யும். படிப்பு ஒருவனை பிழைக்க வைக்கும், ஆனால் மார்க்க கல்வி மட்டும்தான் ஒருவனை வாழ வைக்கும். பிழைப்பதற்கும் வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்கிற நடுவர்களே. எனவே நடுவரவர்களே, வாதத்திற்காக உலக கல்வியை முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் கூட தங்கள் வீட்டில் ஒரு காரியம் என்றால் ஆலோசனை கேட்பது ஆலிம்களிடமும் மார்க்க பெரியவர்களிடமும் தான். ஆகவே சமுதாயத்தின் முதுகெலும்பு மார்க்க கல்விதான் என்று கூறி நல்ல தீர்ப்பை வழங்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் அல்ஹம்துலில்லாஹ். நவீன கால சவால்களை சமாளித்து முன்னேறுவது கை கொடுப்பது மார்க்க கல்விதான் என்று ஆழமான சில விஷயங்களை எடுத்துரைத்தார்கள். மார்க்க கல்வி இல்லாததினால் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகின்றோம். அணிகுண்டு இது போன்ற மனிதர்களை பாதிக்கக்கூடிய, உலக நாடுகளை பாதிப்பை உண்டாக்கக்கூடிய இந்த கருவிகளின் மூலமாக எத்தனையோ சமுதாயம் பாதிக்கப்பட்டு வருகின்றது. காரணம் இந்த உலக கல்வி. இந்த கண்டுபிடிப்புகள் இல்லாவிட்டால், மார்க்க கல்வியை பற்றி உண்டான சட்டத்திட்டங்கள் தெரிந்திருந்தால் இது போன்ற சமுதாயத்தினர்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்பதை அழகாக சொன்னார்கள்.